ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். மெட்ராஸ் எல்லாம் கிடையாது, சும்மா தம்பி வச்சுருந்தான்னு வாங்கி போட்டிருந்தேன். யாருடைய வயிற்றுச்சலையும் விழுகிறதுக்கு நான் விரும்பலை, அதனால் இப்படி ஓரமாக வச்சிடுறேன். அனிதா வந்திருந்தாரு வரணும். யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாலும் எல்லாரும் வந்திருந்தாங்க. அனிதா, மார்க்கு, எஸ்ஜிபி, சரி விடுங்க, விஎஸ்பி எல்லாரும் வந்திருந்தாங்க. நாளைக்கு சட்டமன்றத்தில் நான் வச்சு உங்களை எல்லாத்தையும் குஜிலி மஸ்து பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், கிளின்னு கிழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டு இன்னைக்கு திருப்பி சட்டமன்றம் கூடியிருக்கு. ஆஸ் யூஷுவல் ஃபயர் ஃபைட்டு தான் ஆரம்பத்திலேயே. ஆமாம், ஃபஸ்ட்டு இதுக்குள்ளாரெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி சட்டசபை ஃபுல் டே நடந்துச்சு. அதாவது இப்போ ரகலைகள்லாம் நடந்தால் கூட எல்லாமே இருந்ததுன்னா கூட 3:30 வரைக்கும் நடந்துச்சு. மார்னிங் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணது, 3:30 வரைக்கும் வந்து நடந்துச்சு. ஃபுல் டே எல்லாருமே வந்து மேக்ஸிமம் எல்லா மெம்பர்ஸும் வந்து இருந்தாங்க. அதுவே பெரிய விஷயம். ப்ளஸ் லைவ் எங்கேயுமே கட் ஆகலை. இவங்களை காட்டலை அவங்கள காட்டலை அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இந்த எடப்பாடி சைட்லேருந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து வந்துச்சு. அதெல்லாம் சொல்லிட்டாங்க, சும்மா ஜோக் அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து யார் பேசுகிறாங்களோ இல்லை சொல்லிட்டாங்க, அதையும் வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சபாநாயகரும் ரொம்ப நடுநிலையா பல விஷயங்களை வந்து இது பண்ணார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு தாவேக்காக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாம நடுநிலையா பல விஷயங்களை வந்து சொன்னாரு. எதிர்கட்சிகளுக்கும் பல வாய்ப்புகளை வந்து கொடுத்தாரு, அவங்களும் வந்து ஏத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து இதுல நடந்துச்சு. அதை முதல்ல சொல்லணும்ல. ஏன்னா ஆரம்பிச்சோன்னே இல்லை நாங்களாம் வெளியே போறோம், எங்களுக்கு இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லாம அந்த உறுப்பினர்கள் எது திமுகவோ தாவேக்காவோ ஏடிஎம்கேவோ பாமகவோ யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே சட்டசபையில் உட்காந்து என்ன பேச வந்தோமோ அதை பேசி இருந்தாங்க. அது ஒரு பெரிய வரைக்கும் யாரும் வெளில போனாங்க. போயிட்டு சும்மா வருவாங்க, வெளியே போறாங்க. அதான் டோட்டலா நாங்க வெளியே போறோம், எங்களுக்கு இந்த சபையை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லாம எல்லாருமே வந்து இருந்தாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு டெஸ்ட் மேட்ச் பாக்குற மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், காலைல 9:30 மணிக்கு உட்காந்து 3:30 மணி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு, ஏதாவது இப்போ உங்களுக்கு லைவ் போறதோட இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல நமக்குலாம், மக்களுக்கு இப்போ என்ன நடக்குது, யார் எப்படி பேசுறா, யார் என்ன டோன்ல பேசுறாங்க. இப்போ நமக்கு பேப்பர்ல படிக்கும் போது நமக்கு தெரியாது இவர் இந்த மாதிரி பேசினாருன்ட்டு கடந்து போயிடுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி படிப்போம். இவர் சொன்னாருன்றது ஒண்ணு படிப்போம், சில நேரத்துல படிக்காம கடந்து போயிடுவோம். ஆனா இப்போ லைவ்ல காட்டும் போது என்னன்னா ரெக்கார்டும் ஆயிடுது. ரெண்டாவது யார் என்ன டோன்ல பேசுறாங்க, யார் பின்னாடி உட்காந்து வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் கையை இப்படியே வச்சுக்கிட்டு காத்து வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதனால சட்டசபை நிகழ்வுகளை இந்த மாதிரி தொடர்ந்து லைவ் பண்றதுனால நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது சீரியல் பார்க்கக்கூடிய நிறைய பேர் கூட என்னடா சீரியல், பெரிய சீரியல் இது என்னடா பயங்கரமா இருக்கேடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உட்காந்து இப்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கலாம். இதனால எல்லாருக்கும் அந்த அரசியல் போய் சேருது. ஒரு சின்ன பையனா இருக்கட்டும், ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், லேடிஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் இப்போ போய் சேருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கலாம். அதுக்கு மேல என்னன்னா இவங்க கட் பண்ணி ரீல்ஸ் போடுறது ஒண்ணு, அதுதான் அங்க முடியவே இல்லை. அதுக்கு முன்னாடி இங்க வந்துகிட்டே இருக்குது. பாத்தீங்களா அண்ணனை பாத்தீங்களான்னு எடிட் பண்ணி ஃபயர் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். சரி வாங்க, விஜய் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் காரசாரமான விவாதம். ரெண்டு பேரும் மாற்றி வந்து ஸ்பேரிங் போடாத குறையாக வந்து வார்த்தையால் வந்து இது பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த காவேரி இஷ்யூ பற்றி பேசினாங்க, அப்புறம் இந்த மேகதாது அணையை பற்றி பேசினாங்க, அனைத்து கட்சி கூட்டம் ஏன் வந்து கூட்டலை அப்படின்னு சொல்லி பேசினாங்க. மெயினாக என்னென்னா இந்த குறுவை சாகுபடி நிவாரண நிதி வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஒன்று பேசுகிறதுக்கு, அதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோம், பேப்பரை படித்தாதான் அரசியல் கற்றுக்கணும்லாம் இது கிடையாது. இவர் ஒன்று சொல்ல, பதிலுக்கு அவர் ஒன்று சொல்ல, பதிலுக்கு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லணும்னு நிறைய விஷயம் வந்து ஃபஸ்ட்டு இவங்களோட 1-to-1 வந்து போயிருச்சு. அதில் இது இன்னைக்கு நடந்தது. இது வந்து பட்ஜெட் மீதான விவாதம் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. அந்த பட்ஜெட் மீதான விவாதத்தை தாண்டி சிறப்பு தீர்மானம் இதை கொண்டு வரணும், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதன்படி இது வந்து நடந்தது. அதோட இதுலேருந்து பார்க்கும்போது காவேரி இஷ்யூ நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டலை அப்படின்ற கேள்வி வந்து முன் வச்சிருந்தாங்க. மேகதாது அணை வந்து அங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நீங்கள் வந்து பண்ணணுன்றது தான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கை. அதை பற்றி பேசும்போது அவரெல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் பண்றதுக்காக வந்து இவர் இருந்தாரு, நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் எந்திரிக்கதா இருந்துச்சு. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனன் தான் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் சிஎம்ஏ எந்திரிச்சிட்டாரு, நான் சொல்றேன் அப்படின்னு மாண்புமிகு சிஎம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. எதிர்கட்சி தலைவர் சில விஷயங்கள்லாம் பேசி முடிச்சோன்னு தான் இவர் வந்து எந்திரிச்சு பேசும்போது சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. அது நடந்திருக்கு. நான் வந்து இதுக்கு பெங்களூர் போலான் இருந்தேன், அது நானா எடுத்த டிசிஷன் தான். ஏன்னா பகைமை நாட்டோடய நம்ம வந்து பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்வு காணணும் போது பக்கத்து ஸ்டேட்டோட வந்து பேசி தீர்வு காண்றதுல அதுதான் நடக்கும்னு நினைச்சேன். அங்க போனா நான் வந்து அவமானப்படுவேன் அவமானப்படுத்தப்படுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த மக்களுக்காக நான் வந்து அவமானப்படுறதுக்கும் எத்தனை தடவை அவமானப்படுறதுக்கும் நான் வந்து தயாரா இருக்கேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதற்கு சில பேர் சொன்னாங்க, நீங்க ஏன் போய் அவமானம் பண்ணணும், நீங்க அவமானப்படுறதுன்றது வேற, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா நீங்க போய் அவமானப்படுறதை எங்களால வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கெல்லாம் அதுக்கு நன்றியும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நான் போகக்கூடாது, நம்ம போனா இதாகுன்ற மாதிரி சில விஷயம், அதுக்கு நன்றி, அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சாரு. அது இல்லாம 1969 நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தவர் யாரு, அப்ப என்ன நடந்துச்சு, அப்ப இந்த எப்படி இந்த இதை கட்டுறதுக்கு நீங்க அளவு பண்ணாங்க அப்படின்னு இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு நான் வந்து விரும்பலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மாதிரி தான் ஒன்று பண்ணாரு. சொன்னதுக்கு அப்புறம் சீப் பாலிடிக்ஸ்னு சொன்னா இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் முடிச்சாரு. அதுக்கப்புறம் குறுவை சாகுபடிக்கு வந்து நிவாரணம் தரலன்னு சொல்றாங்க. அரசியலே என்னமோ நாங்க தான் வந்து அரசியல்னாலே நாங்க தான் சொல்லக்கூடியவங்க இது கூட தெரியாம இருக்கலாம். குறுவை சாகுபடிக்கான நிவாரணம் வந்து கொடுத்தாச்சு, பேப்பர் படிச்சாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு சிஎம். எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, இது வந்து எல்லாரும் கொடுக்கக்கூடியது தான், இதை நாங்க கேட்கல, நாங்க கேட்டது வந்து வறட்சி நிவாரண நிதி ஏன் கொடுக்கலன்னு தான் கேட்டோம். இதுக்கு பேப்பர் படிக்கணும்னு, பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாதான் தெரியும் அப்படின்னு. அதாவது இவருக்கு சொன்னதுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துட்டாராம். எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க எடுத்து, இல்ல இருங்க, அதுதான் அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. இது இவர் சொன்னதுக்கு இது பயங்கரமான பதிலடி கொடுத்துட்டாரு, அப்படியே வாரி துண்டு போயிட்டாருன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு ஆன்சர் சொன்னாங்க. உடனே அங்கிருந்து அவை முன்னவர் என்ன பண்ணாரு, செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு, அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை இப்படிதான் கொடுப்போம், செப்டம்பர்ல அப்பதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். நீ அதோட போட்டிருக்கணும், எனக்கு எது தேவையோ அது மட்டும் தான் நான் வெட்டிக்குவேன். இதுதான் விஷயம். இது வந்து இவ்வளவுதாங்க இன்னைக்கு சிஎம் பேசின விஷயம், இவ்வளவுதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின மேக்சிமம் விஷயம், சிஎம்க்கு அகைன்ஸ்டா பேசினது இவ்வளவுதான். இதைதான் இவங்க எடுத்து போட்டு அடிச்சுட்டாரு, குத்திட்டாரு, இது பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாருன்னு இந்த டீமும் சரி இந்த டீமும் சரி ரெண்டு பக்கமும் பண்ணுது. இவரும் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு, பேப்பர் படிக்கணும் அப்படின்னு. ஒரு ஏன் பேப்பர் படிக்கணும்னு சொன்னாருன்னா, முன்னாடி சொன்னாங்கல்ல உதயநிதி, இவர் ஸ்டாலின் ஐயா சொன்னார்ல பேப்பர் எல்லாம் படிக்கணும்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார், ஏதோ ஒரு மீட்டிங்ல சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஆமா, யாரோ சொன்னாங்க பேப்பர் படிக்கிறீங்களா, பேப்பர் படிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, அதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி இது பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம். அரசியல் தெரியலன்னா கூட பரவாயில்ல, பேப்பராது படிச்சு அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க வந்து சிஎம் மொக்க பண்ணிட்டீங்கப்பா, உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் பயங்கரமா மொக்க பண்ணி உட்கார வச்சிட்டாரு, ரைட்டு. செங்கோட்டையன் ஒன்று சொன்னார்ல, ஆமா, அது சரி, அது கூட வேணாம், அந்த ஆன்சர்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா பல விஷயங்கள் நடந்தது, அது எல்லாமே உங்களுக்கு தானே விழுந்துச்சு. அதை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம எப்படி அதை வந்து பேசுறீங்கன்றதுதான். நினைச்சது வேற, எழுதிட்டு வந்தது வேற, எழுதி கொடுத்தது வேற, அதான் இங்க நடந்தது வேற. இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. அதனால காவேரி இஷ்யூல ஏற்கனவே நம்ம எல்லாரும் உட்கார்ந்து சட்டசபையில தான் உட்கார்ந்து தீர்மானமா போட்டு நிறைவேற்றி இருக்கோம். அதனால திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசி மறுபடியும் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் பெருசா இருக்க போறதில்லை, அதனால எந்த நன்மையும் நடக்க போறதில்லைன்றதுதான் இவங்க தரப்பு வந்து வாதம். ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அதை வந்து சொல்றாங்க, நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்றாங்க. இதுல நல்லா பேசுனதுன்னு பரவலா எல்லாராலையும் பாராட்டப்பட்டது நம்ம சௌமியா அன்புமணி அவர்கள் தான். அவங்க தான் வந்து இது கிளியர் கட்டா வந்து சில விஷயங்களை சொன்னாங்க. நீங்க வழவழா குழான்னு இருக்க பண்ணாதீங்க, டேம் வேணும் வேணாம், நீங்க போறீங்க போலன்றதுல என்ன நடக்குது, இது எங்களுக்கு வேணும் வேணான்றதை நீங்க கிளியர் கட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லி நல்ல பாயிண்டா வந்து பேசினாங்க. நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், அன்புமணி அவர்கள் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும், பல விஷயங்கள்ல கிளாரிட்டியோட கொடுப்பாரு. ஸோ அவங்க டீம் வரும்போது அப்போ அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்றது தான் அவங்க நல்லா வந்து பேசினாங்க. வழக்கம் போல தான் எனக்கு வாட்டர் பாட்டில் வைக்கலன்னு ஒருத்தவங்க வந்து உருண்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன எண்ட் ஆஃப் த ஸ்பீச் இன்னைக்கு அவங்க தான் வந்து ஹைலைட்ட, பிரேமலதா மேம் உங்களுக்கு தான் எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் அங்க போயிருந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், தமிழ்நாடே உங்களுக்கு பின்னாடி வந்து நின்றுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேசுனது தான் இன்னைக்கு எலிவேஷன் ஆஃப் சிஎம் சாரு. என்ன வரல, என்ன திடீர்னு இங்கிட்ட எலிவேஷனு
அம்மா அப்படியே போற போக்குல போட்டுட்டு போறதுதான். என்கிட்ட ஒண்ணு இருக்குது. அவங்க பையன் ஒண்ணு பேசினார்ல, ஆமா கன்னடம் பேசுறேன் தெலுங்கு ஒண்ணு பேசிட்டு இருந்தா அப்படி இல்ல, அதுக்கு அதெல்லாம் மறக்கணும்ல மக்கள், அதுக்காக போட்டு அவங்கள அடிச்சிட்டு இருந்தது. ஈசாலா கப் நம்தே இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தா அப்படி இல்ல தம்பி, பென்ட் போட்டு வந்தவர் அவரு. 3% கமிஷன் வாங்குறீங்களாமே நீர்வழித்துறை அமைச்சர். ஆதாரத்தோட சொல்லுப்பா, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு வாங்குனீங்க. எங்க பில்லு வாங்கினாலும் ஏங்க மேன் ஆஃப் தி மேட்சிங் இன்னைக்கு அவரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கை தட்டிட்டேன். அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, அதாவது நீங்க பாட்டுக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ எல்லாம் எங்களாண்ட வந்து பேசக்கூடாது. என்ன பேசுனீங்கன்னா பொதுவா பேசுறீங்க. 3% கமிஷன் வாங்குறேன், நீங்க போனீங்களா? உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? நீங்க பாட்டுக்கு வந்து சொல்றீங்க. எங்களாண்ட அப்படி சொல்ல எங்களை நாங்க அப்படிலாம் பண்ணோன்னா எங்களை இங்க உட்காரவே விட மாட்டாரு. எங்க கிட்ட சொன்னாங்களே 3% இவர் வாங்குறாருன்னு. அது உங்க காலத்துலன்னாரு. அதெல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். அதெல்லாம் உங்க ஆட்சி காலத்துல நடந்திருக்கும். எங்க ஆட்சி காலத்துல அதை 3% 5% எல்லாம் எங்களுதுல கிடையாது. அதனால தேவையில்லாம இங்க இருந்து எங்க கிட்ட உருட்டாதீங்க அப்படின்ட்டாரு. ஒட்டுமொத்த அந்த இதுவே ஸ்டேஜே அரண்டு போச்சு. என்ன இந்த மனுஷன் எந்திரிச்சு பேசுறாப்ப நம்ம இந்த கேஜிஎஃப் பாக்குற மாதிரிதான் ரெபக்கா சென்ட்ட போய் பேசுவார்ல, அந்த மாதிரி எந்திரிச்சு நின்னு டக்குன்னு என்ன பேசுறீங்க எது அப்படின்லாம் பேசணும்னா அவரு இந்த பார்த்து படிக்கும் போதுதான் அவருக்கு பஞ்சாயத்து. இந்த முதலமைச்சர் அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் அவரோட ஸ்லாங் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் அவர் படிச்ச, அதுதான் பிரச்சனை. பட் கேஷுவலா நீங்க டீல் பண்ணீங்கன்னா அவர் வந்து நான் வேற லெவல்ல ஒண்ணு வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல ரகுபதி அவர்களை வந்து இன்னைக்கு அதாவது ரகுபதி அவர்கள் இன்னைக்கு எல்லாரும் போட்டு அடிச்சுட்டாங்க. சட்டத்துறை அமைச்சர்ன்ற ஒரு மரியாதை கூட கொஞ்சம் கூட கொடுக்காம எந்திரிச்சு அவரு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. இவரு ராஜ்மோகன் அவர்கள், ஆதவர்ஜுனா, விக்னேஷ், மரியா வில்சன், எல்லாருமே இன்னைக்கு வந்து 1 vs 7 போட்டு எல்லா பக்கத்துல இருந்து அடிக்கிறாங்க. என்கிட்டதான் எல்லா துறையிலும் கேள்வி வச்சிருந்தேன்ல, நான் வல்லவனுக்கு வல்லவன்டா அப்படின்னு அந்த வடிவேலு இருறா என் போய் என் தலைவனை கூட்டு வரேன்னு சொல்லி ஒரு வாரில அந்த சாத்துக்குடி வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்களே. சாத்துக்குடி படத்துல எல்லாத்தையும் வச்சு கடைசியா தான் இது அடிப்பாங்க. ஐட்டத்தை கலந்து அடிப்பாங்க, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும். அது தலைவனுக்கு அந்த மாதிரி அவரு சொல்லணும்ல. அவரு இப்ப இங்க சபாநாயகர் என்ன சொல்றாரு, ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க அப்படின்றாரு. இவர் எதுவுமே இல்லாம 3% கமிஷன் கேக்குறாங்கன்னா போற போக்குல நீங்க பாட்டு சொல்லிட்டு போவீங்க. இப்போ ஏவா வேல் அவர்கள் சொல்றாரு, இப்ப நீங்க எங்களை சொல்றீங்க நீங்க 19 இங்க மட்டும் எங்களை ஊழல் ஊழல் ஊழல்னு நீங்க ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்றாங்க. ஆதாரம் தான் டேபிள்ல இருக்காமே, 3 துறையோட இது வந்து இருக்குன்னு வந்து வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா லீக்கேஜ் புதுசா இருக்குங்க. அதுதான் கசிவு அப்படின்னா, கசிவுன்னு ஒரு வார்த்தை அரசியல்ல நீங்க வந்து கசிவு எல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கிறது தான். அது நம்ம வெளியே தெரியாமலே வச்சுட்டு இருந்திருக்கோம் கசிவு இப்பதானே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கசிவுனா ஏதோ ஒரு சின்ன கிராக் விட்டு அங்க இருந்து வெளியறதுதான் கசிவுன்னு. இதோ ஓட்ட போட்டு பரண்டு ஓடுது. இது அந்த வீர்ல விட்டு பெருசா வந்துகிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிச்சு நம்ம இவரு மரிய வில்சன் சொல்லிட்டாரு. எல்லாருக்குமே பார்த்து படிக்கிறதா தாங்க பிரச்சனை. மரிய வில்சனா இருக்கட்டும், புஷியானந்த் அவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஏன் நம்ம சிஎம்க்கு கூட சில நேரத்துல பார்த்து படிச்சு அது மாதிரி சொல்லும் போதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஒரு ஃப்ளோல விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு இதுவா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. மரிய வில்சனை கூட நீங்க அந்த சீன்ல பாருங்களேன், அந்த பர்டிகுலர் அந்த பேசும்போது பாருங்களேன், கூல் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, மோஸ்ட் சீனியர் நீங்க உட்காருங்க, கூல் டென்ஷன் ஆகாதீங்க, சொல்றேன் இருங்க உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்றது ஒரு அட்டிடியூட் எல்லார்ட்டையுமே இருக்கு. அதாவது எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 75 வருஷம் கட்சிங்க இவங்க என்ன பண்றானுங்க, சும்மா இவங்க டீம் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த திமுகவுடைய டீம் இருக்குல்ல, அவங்க சும்மா போட்டு உதயநிதி கொட்டிட்டாரு, நறுக்கிட்டாரு, எடுத்துட்டாரு அப்படின்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு போட்டு பொழந்துதான் எடுத்திருக்காங்க. இவங்க அதை மறைக்கிறதுக்காக போட்டு ஃபயர் விட்டுட்டு தெரியுறாங்க, வேற வழி கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க, முதலமைச்சர் நாங்க கேள்வி கேட்போம், அவர் முடிஞ்சா திராணி இருந்தா அவர் திராணி இருக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. அப்புறம் கூட சொல்லல, ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு உங்களுக்கு அவருக்கு திராணி இருக்குன்றத காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்க சரி KN நேரு எவ்வளவு பெரிய சீனியர், அவரால் ஒரு ஃபோர்ஸா பேச முடியுதா? நீங்க முதலமைச்சர் பாராட்டுங்கன்னா தப்புன்னு தப்பு சொல்லல, நீங்க பாராட்டலாம், தப்பு கிடையாது, அது ஒரு இயல்பு தான் அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு வேற ஒரு மாதிரி ஓகே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியுது. இந்த பக்கம் ஏவாவில் எழுந்திரிச்சு எங்களுக்கு ஃபாஸ்டேக், காருக்கு ஃபாஸ்டேக் வேணும். ஆமா நீங்க பரம ஏழை, உங்கள்கிட்ட காசே கிடையாது உங்களுக்கு ஃபாஸ்டேக்குலாம் வந்து கொடுக்கறதுக்கு. ஆமா நானே குளத்தூர் தான் போயிட்டு சிங்கப்பூர் தான் போயிட்டு, அதுதான் குளப்பூருக்கு தான் போயிட்டு வரணும். இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தான் வந்து இதுவா இருக்கு. அப்போ
ஒரு 75 வருஷ கட்சி, அறிவார்ந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க, பல தேர்தல்களை பார்த்தவங்க, பல சட்டசபை நிகழ்வுகளை பார்த்தவங்க, ஜெயலலிதாவையே ஆட்சி அதிகாரத்திலேருந்து இல்லாமல் முதலமைச்சர் கட்டிலிருந்து இறக்குனவங்கன்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு 2.5 வருஷமே ஆன கட்சியை பார்த்து திணறாங்க. அவங்க கிட்ட வந்து சரிக்கு சமமா பண்ண முடியல. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கறது அடாவடித்தனமா பேசணும், பண்ணிடல, குடுத்துருவேன், வச்சிருவேன், வெட்டிடுவேன்னு. இங்க அந்த மாதிரி இல்ல. இங்க என்னன்னா சவுண்ட் வருது, ஆனா டீசென்டா வருது. எந்திரிச்சு டீசென்டான அட்டாக்ல முடிச்சு விட்டுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு டீசென்ட் அட்டாக் தெரியாது. இப்படா இதை சமாளிக்கிறது? இவங்க என்ன எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களே, எப்படி இவங்களை சமாளிக்கிறது கேட்டுறாங்க. அதுக்கு பதில் வந்து ஆமா நீங்க யோகியமா உங்க இதுல அதெல்லாம், அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போயிடுறாரு. அதுக்கு பதில் வரவே இல்லை. இவங்க எந்திரிச்சு சொல்லணும்ல, உங்களுக்கு ஆதாரம் இருக்கா, நாங்க இதெல்லாம் வாங்கவே கிடையாது அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க இங்க எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டாரு, நாங்க ஒப்பந்ததாரர் தான், நானும் ஒப்பந்ததாரரா இருந்தேன், பார்ட்டி ஃபண்டுனா என்னன்றத நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவரே சாட்சி. அந்த பணம்ன்றது வாங்குறதுன்றது என்னன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியே தெரிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேஎஸ்ஆர் ஏதோ அவரும் வந்து பேசியிருந்தாரு. அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்றது அங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த பார்ட்டி ஃபண்ட் என்னைக்கு வந்து வரப்போதோ, நான் சொன்னேன்ல பார்ட்டி ஃபண்ட் சொல்ல போறாங்க, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகுதுன்னு. இப்பதான் ஒரு 3 துறையோடது இருக்கு. இன்னும் நமக்கு டைம் இருக்குதான், சட்டசபை நிகழ்வுகளுக்கு இன்னும் நிறைய டைம். 10ஆம் தேதி அடுத்த நாள் வருது, இன்னும் நமக்கு டேஸ் நிறைய கொடுத்துருக்காங்கல்ல. ஏன்னா இன்னைக்கு 10ஆம் தேதி நடக்குது, 13, 14, 15 லீவு. ஏன்னா ஆகஸ்டோட அந்த இது குடியரசு தினம், இது சுதந்திர தினம் வரதுனால அந்த 2 நாள் தான் நடக்கும். 10, 11, 12 2 நாள் 3 நாள் தான் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் 15க்கு அப்புறம் என்னைக்கு நடக்கும்ன்றது தெரியாது. ஏன்னா 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் 17ஆம் தேதி நடக்கும். சோ இது நிறைய நடக்கும், அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா இன்னைக்கே இவங்க ஃபயர் விட்டு பத்தியான்னு ஒரு விஷயத்துக்கு நீங்க ஃபயர் விட்டுக்கலாம். சரி நீங்க வந்து அந்த அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னு, ஆனா அதுவே செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லிட்டாரு, அதுவே உங்ககிட்ட கிடையாது. சரி வெட்டி ஒட்டிக்கிட்டீங்க, சரி ஓகே வச்சுக்கிறா அப்படின்னு விட்டுறலாம். மத்ததுக்கெல்லாம் நீங்க வந்து கப் சிப்புன்னு இருக்கீங்களே, ரகுபதியை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க, அதுக்கு வாயே திறக்க முடியல, போட்டு எல்லாரும் போட்டு விழுக்கிறாங்க. இங்க வா, ஆனந்தெல்லாம் பழகிக்கிட்டாரு. சும்மா இந்த பைக் ஓட்டுறதுக்கு டோ பண்றதுக்குலாம் பழகுவாங்கல்ல, அவரை பார்த்தா பழகுற மாதிரிலாம் தெரியல. அவருக்கு இந்த பார்த்து படிக்கிறதுலதான் பழக்கம் இல்ல, அந்த ஃப்ளோல அடிக்கிறதுலாம் நல்ல பழக்கமா இருக்கு போல, போட்டு ஸ்ட்ரைட்டாவே அடிக்கிறாரு, செஞ்சு விட்டாரு. ஆமா, அவரு ஒண்ணு செஞ்சு விட்டாரு. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான், அவர் தான் வந்து டோர்னமெண்ட் ஆஃப் தி ஷோவா இருப்பாருன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு எடுத்து ஃபயர் விடுறாங்க வெக்கமே இல்லாம. ஆமா, போய் உங்க மாமா கிட்ட கேளு, பாதியில கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ இருக்கு, அதை வேணும்னே பாதியா கட் பண்ணி ஆதவ் அர்ஜுனா மொக்க பண்ணிட்டதா சொல்லி இவங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பைத்தியக்காரனுங்களா, எப்பறம் அவங்களால அந்த வீடியோவை எக்ஸாக்டா என்ன நடந்தது? பார்ட்டி ஃபண்ட் இந்த மாதிரி 900 கோடி வந்து மார்டின் குடும்பத்துல இல்ல. நீங்க வந்து எதுக்கு வந்து டாஸ்மாகை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பேச்சு வருது. அப்ப பேச்சு வரும்போது என்ன சொல்றாரு, நீங்க உங்க கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் வந்து இது நடத்துறீங்க அப்படின்னு வந்து ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. உடனே வந்து லாட்ரி எந்த தொழிலையும் நான் கிடையாது, ஓகேங்களா, அவங்களுக்கு தான். சரி லாட்ரி என்ன சொல்றீங்களே, அந்த லாட்ரி குடும்பத்துக்கிட்ட எதுக்கு நீங்க 900 கோடி வந்து வாங்குனீங்க, அமௌண்ட் வாங்குனீங்க அப்படின்னு நம்ம எதிர்கட்சி தலைவர் சீரிய முறையில் எந்திரிச்சு கொடுத்த உங்க மாமனார் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இவங்க அப்ரூவ்டா கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, வாங்கினவங்க அவர் அடுத்து ஒண்ணு சொன்னாரு, அது சரி மாமனார் அவர் கொடுத்தாரு, அவர் கொடுத்தது உங்க அப்பா கிட்ட தானே, நீங்க போய் உங்க அப்பா கிட்ட கேளுங்க ஏன் வாங்கினாருன்னு. ஏன்னா உங்க அப்பாவை தானே இப்ப காணோம், உங்க அப்பாவையே போய் கேளுங்க, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும் ஏன் கொடுத்தாரு ஏன் வாங்கினாருன்றது உங்க அப்பாவுக்கு தெரியும், போய் கேளுங்க. அதையும் நீ சேர்த்து போட்டிருக்கணும்ல. உங்க அப்பாவை காணும்னு திருப்பி செஞ்சுட்டாங்களே, உங்க அப்பாவை காணுன்றத திருப்பி அந்த இதுலயே வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு உங்கள்ட்ட பதில் இல்லையே, நீங்க அதை பாதியிலேயே கட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. முழுசால நீங்க போட்டுட்டு ஃபயர் விட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இவங்க எல்லாத்துலயுமே இப்படிதாங்க இருக்காங்க. காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்ல பேசினாலும் அதையும் இல்ல அது 27வது செகண்ட்ல பாருங்க அதெல்லாம் நான் அவரு அப்படி பேசலன்றாங்க. அதுக்கப்புறம் கேட்டா இன்னொருத்தர் இந்த பொந்தில் செல் என்ன சொல்றாரு, டிவி மேடையெல்லாம் போயிட்டு இல்ல அவர் வந்து என்ன தப்பா சொல்லிட்டாரு, என்ன நீங்க சொல்லுங்க, அதுல என்ன தப்பு இருக்கு, என்ன இதுவா இருக்குன்னு. அப்புறம் ஏன்பா கடைசியில காவேரியில தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னாருன்னு கேட்டா அதுக்கு வந்து ஆன்சர் இல்ல. இத்தனைக்கு நம்ம எல்லாம் டிஜிட்டல்ல இருக்கோம், டிஜிட்டல்ல இருக்கும் போதே நம்மள இந்த ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களே, இப்படி ஃபயர் விடுறாங்களே. டிஜிட்டல் இல்லாத காலத்துல அப்ப யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும், என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க நம்ம வந்து யாருடைய கற்பனையிலுமே எட்டாது. அதெல்லாம்
இவ்வளவு டிஜிட்டல்ல இவ்வளவு லைவ்ல உட்காந்து பாக்குறோம். படம் கூட கிடையாது, எடிட்டிங் கூட கிடையாது. இவங்க ஆட்சி மாதிரி எடிட்டிங் கூட கிடையாது. லைவ்ல உட்காந்து எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கோம். பச்சையா மாட்டிக்கிட்டாங்க. நீங்க கேட்டீங்க லாட்டரி ஏன் வாங்கினீங்க கேட்டீங்க, அதுக்கு ஒரு நான் கொடுக்கல, அவரு தான் கொடுத்தாரு. அது என்ன, நீங்க போய் உங்க கொடுத்த உங்க மாமனார்ட்ட போய் கேளுங்கன்றாரு. அவரு அதுக்கு திருப்பி சொல்றாரு, அவரு கொடுத்தாரு, உங்க வாங்கினது உங்க அப்பா தானே, உங்க அப்பாவை போய் கேளுங்க, அவர் இங்க இல்ல, உங்க அப்பாவை காணும் இங்க, அதனால நீங்க அங்க போய் கேளுங்கன்னாரு. அதை நீங்க போடவே இல்லையப்பா கடைசி வரைக்கும். எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, ஏன்பா உங்க மாமியார் இங்க தானே உட்கார்ந்து அவங்க அந்த டீம் கிடையாது இல்ல. இல்லங்க, லீமா ரோஸ் அவங்க மாமியாரா, தெரியுமா தெரியாதா? அது தெரியாதா அவங்களுக்கு? சுத்தம். நான் என்ன கேக்குறேன், ஏன்பா இவ்வளவு சுத்தி வளைச்சு அங்க போய் இங்க போயிட்டு இவரு சொல்லி இவரு கேட்டுக்கலாம். அதான் சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி என்ன ஆச்சுன்னு ஏதாச்சுன்னு சொல்லுங்க ஆண்டின்னு அவரு கேட்டு இருந்திருக்கலாம். இவங்க நினைச்சு மேடம் எதுக்காக கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க மேடம் இருந்திருக்கலாம். எதுவுமே சொல்லாம விட்டுட்டாங்களேன்றதான் ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. ஐயோ ஐயோ. அப்புறம் இன்னொன்னு, அது பார்க் பார்க்கிங் தான், நான் தப்பா சொல்லல நேத்து. ஆமா, அது கார் பார்க்கிங் இல்ல, பார்க் பார்க்கிங் தான். பார்க் பார்க்கிங் தான். உங்களுக்கு வேணும்னா பார்க் பார்க்கிங் சேகர் பாபுன்னு போய் போட்டு பாருங்க, வீடியோ வரும். வேணா இருக்கு, உங்கள்ட்ட அனுப்பிச்சு விட்டுருக்கேன், எடுத்து போட்டுக்குங்க. ஆமா, அங்கே மல்டி லெவல் பார்க் பார்க்கிங் கொண்டு வந்தால் அது தப்பா சொல்லிட்டாங்க. இல்ல, நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் அதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் வந்து நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பார்க் பார்க்கிங் தான். பார்க் பார்க்கிங் நல்லா இருக்கு. அப்புறம் லவ் டுடே உங்களோட படமெல்லாம் நான் ஒரு 6 தடவைலாம் பார்த்துருக்கேன். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நானும் இன்னைக்கு காலைல அப்பா அப்பா எங்கே போகிறீங்கப்பான்னா சட்டமன்றம் போகிறப்பா, விஜய் அண்ணாப்பா, விஜய் மாமாவா, அங்கிள் விஜய் அங்கிள் பார்த்துப்பா, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, அவர் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு என் பொண்ணு அனுப்பி விட்டதுனால தான் நான் வந்து இல்ல அது கரெக்ட் தான். ஆனா பொண்ணு சொன்னது கூட ஞாபகம் இல்லாம எழுதி வச்சாரு பாத்தீங்களா, அப்பா அப்பா இந்த மாதிரி ஊருக்கு எங்கப்பா போறீங்க, சட்டசபைக்கு போறீங்களாப்பா அப்படின்றதையும் எழுதி வச்சு படிக்கக்கூடிய ஒரு மாபெரும் எம்எல்ஏவா ஒரு இல்ல மாபெரும் ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு. சொல்லிட்டாங்க, ஆமா அவருக்கு எதுவும் தெரியாது, ஃப்ராடு பண்ண தெரியாது, லஞ்சம் வாங்க தெரியாது, ராஜ்மோகன் அவர்கள் தான் இந்த மாதிரி ஒண்ணு சொல்லி மொக்க பண்ணி விட்டுட்டாரு. இல்ல அவர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு, ஆச்சுன்னாரு, பூச்சின்னாரு, அதுன்னாரு, இதுன்னாரு, ரொம்ப நேரமா. அது என் நண்பன், அது என் நண்பன், அவன் என் மச்சான், அவன் அதுக்கு நீ கோவப்பட்டாரு பாத்தீங்களா, கலாச்சி விட்டாரு பாத்தீங்களா இல்லையா? இப்ப நீங்க என்ன கோத்து விட பாக்குறீங்க? அவர் உங்களோட இது அவர் பாட்டி சிவனேன்னு உட்கார்ந்து இருக்காரு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்ப? ஏன் இப்ப அவரை வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்க என்ன மேட்டருக்கு கடைசி வரைக்கும் சப்ஜெக்ட் வரல. ஆமா, கடைசியா சொல்லிட்டாரு, நீ நன்றி சொல்லிட்டு உட்காரு, அதுதான் பெரிய சப்ஜெக்ட். சபாநாயகர் நீ நன்றி சொல்லிட்டு உட்காரதே பெரிய சப்ஜெக்டா இருக்கும், உட்கார்ந்து அப்படின்னு. இப்ப ஏங்க அதெல்லாம் சப்ஜெக்டுக்குள்ள இருக்குதுங்க அப்படின்னாரு. அதை விட முக்கியமா காலையில எடப்பாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் முதலமைச்சர் எந்திரிக்கிறார் பேசுறதுக்கு. தனி உடனே எந்திரிச்சு இருக்கு, அது அப்புறமா பேசுவோம். உடனே எந்திரிச்சு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உட்காருங்கன்ட்டு. அவரு எவ்வளவுதான் இது பண்ணுவாரு, இல்ல ஜெசிடி நீ எங்க இருந்தா ஞாபகம் இருக்கா அப்படின்னு இருப்பாரு. தெரியும், அதனாலதான் இன்னும் இங்க இருக்கேன். நான் ஏன் இங்க இருக்கேன்றதே உன்னாலதான், நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே நீதான். பாத்துக்க, நீதான் இங்க இருந்திருக்கணும் நியாயப்படி. ஆனா இப்ப நீ எங்க இருக்க பாரு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள நினைச்சிருக்க. கட்சி தலைவர் போய் சபாநாயகர் சீட்ல உட்காரு. புரியல, கட்சி தலைவர் எப்படி சபாநாயகர் சீட்ல போய் உட்கார்ந்துருப்பாரு? நான் எங்க இருந்திருக்கணும், உங்க பக்கத்துல இருந்திருக்கணும். ஆனா நான் எங்க உட்கார்ந்து இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீனு. அந்த பெருமை உங்களுக்கே உங்களுக்குதான் சேரும் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் the strong elevation of the எடப்பாடி கே பழனிசாமி உண்மையாவே ஒரு சிவனேன் தாங்க உட்கார்ந்து இருந்தாரு. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பார். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. தெரியுமா எடப்பாடி மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பாரு, நெஞ்சை துடிக்கும் ஏதோ புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் அப்படின்னாங்க. அவரு ஒரு 25 நிமிஷத்துக்கு மேல பேசி உயிரெடுத்தாரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அது என்னங்க இது? சரி, அப்போ இனிமேட்டு மழை காலம் தான், நிறைய மின்னல்லாம் மின்சாரமா கொடுத்து என்ன சொல்றேன். என்னுடைய ஆழ்ந்த ரிக்வெஸ்ட் என்னன்னா, சிடிஆர் நிர்மல்குமார் எடப்பாடி பழனிசாமியை கூட்டு போய் மின்னலை விழுங்க வச்சு மின்சாரத்தை கொப்பளிக்கும் போது
எடுத்துக்கிட்டு பக்கெட்ல புடிச்சு கொண்டு வந்து அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், ஏதாவது பண்ணி வயர் கீரை போட்டு எடுத்து வலிச்சு நம்ம மின்சாரம் பற்றாக்குறையா இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்தாருன்னா அது ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கும். அடுத்த தடவை இப்ப ஏன்னா இவங்க என்ன சொல்லிருக்காங்க, பூஜ்ஜியத்தில் இருந்தவர்களே ராஜ்யத்தை ஆளும் போது ராஜ்யத்தில் இருந்தவர்கள் நாங்கள் வந்து அப்படி விட்டுட்டு போயிடுவோமா, மீண்டும் அம்மாவின் ஆட்சியை இது பண்ணுவோன்ட்டாரு. உடனே வழக்கம் போல ஆதவஜன்ட்டாரு, இதுவே அம்மாவின் ஆட்சி தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, இதுவும் அம்மாவின் ஆட்சி தான். ஏடிஎம்கே அப்படின்னு இருக்காரு. தெரியாத நோக்கு தெரியாதுங்க. அது பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல்ல, SP வேலுமணின்னு, அவர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, அவரு சொல்லுவாரு. அவருக்கு தெரியலனா பக்கத்துல CV சண்முகம்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லிடுவாருன்னு. மதிக்கலையே, அவர் பேர் கூட சொல்லல. இவரு SP வேலுமணி அவர்கள் கூட இந்த அம்மா உணவகம் திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்க, எல்லாம் நடக்கிறதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்கன்னு சொல்லி தான் இவங்களோட இது. நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால ஸ்டிக்கர் ஒட்டுறது பத்திலாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த திட்டங்கள்லாம் தொடருது. அம்மா உணவகம் அது ஏன் நீங்க அந்த பேர் வைக்க கூடாதுன்னா வைக்க முடியாது. இதெல்லாம் ஒவ்வொரு இதுல தான் மாறுதுன்னா. ஆனாலும் நீங்க வந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்தந்த ஸ்கீம் யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்க பேரே வைக்கிறது நல்லது, இதனால தேவையில்லாத குளறுபடி நடக்குது. இன்னொரு முக்கியமானது மறந்துட்டோமே, அந்த இது எங்கள் தலைவரை எங்கே காணும் என்று கேட்பவர்களுக்கு மகளிர் உரிமை தொகையில் அவர் இருக்கிறார், புதுமை பெண் திட்டத்தில் அவர் இருக்கிறார், நான் முதல்வன் திட்டத்தில் அவர் இருக்கிறார். ஆம், உண்மைதான். அதே போல் ஒவ்வொரு மக்களின் தலையிலும் 1,28,000 ரூபாய் கடனை வைத்துள்ளதிலும் உங்கள் தலைவர் இருக்கிறார், அதனால்தான் அவர் வீட்டில் இருக்கிறார். கலைங்க இல்ல இது எங்க அண்ணன் வேலாயுதம் இல்ல இதுதான் உங்க அண்ணன் வேலாயுதம் அப்படின்னு சொல்லி அதுவும் மரிய வில்சன் வந்து, நான் தான் சொல்றேன்யா, அவங்க புதுசுதான், அவங்களுக்கு சில தடுமாற்றங்கள்லாம் இருக்கு, சில விஷயங்கள்ல எந்திரிச்சு பேசுறதுல, அந்த இதை படிக்கிறதுல சில தடுமாற்றங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த பேப்பரை பார்த்து படிக்கிறதுலயும் கண்டென்ட் பேசுறதுலயும் தான் பிரச்சனை இருக்கே தவிர இதுல கிடையாது. இந்த மாதிரி சராமரியா தாக்குதல் நடத்துறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனை, வார்த்தை தாக்குதல் நடத்துறதுல அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. துணை சபாநாயகர் தான் எந்திரிச்சு உடனே சொன்னாரு, நாங்க என்ன கலைஞர் இலவச டிவியில வந்து அம்மா இதுன்னு நாங்க வந்து கொடுத்தோமா, இல்ல இவரு வந்து விஜய் CM அவர்கள் வந்து அவரு பேர் வச்சு ஏதாவது திட்டங்கள் கொடுத்தோம், மக்களோட வரி பண்ண எடுத்துட்டு உங்களுக்கான திட்டங்கள் நான் கொடுத்தோம், நாங்க எங்க ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கோம் பாரு அப்படின்னு. வெற்றின்னு இருக்குல்ல அப்படின்னு வந்து விஜய் வெற்றி என்றாலே விஜய் என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லி நேத்து பொந்தில் செல் சொன்னாரு ஒரு இதுல ப்ரோக்ராம்ல. வெற்றின்ற பேருக்கு அர்த்தம் வந்து விஜய், அதனால நீங்க அந்த மறைமுகமா வெற்றின்ற பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் அவங்களுடைய எண்ணம். ஸ்டாலின்னா விடியல், வெற்றினா விஜயா இல்ல. இது நல்லா இருக்குதுங்க உங்க கூத்து. அது இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது கிடையாது, பொய், அது தப்பு. என்னங்க ஸ்டாலின்னா திமுக கட்சி தலைவர், விடியல்லாம் கிடையாது. அவருக்கே விடியல் இல்ல, இதுல எங்க ஊருக்கு விடியல் இருக்க போகுது. அடுத்தது விஜய் சரவணன். அதான் நீங்க சொன்ன மாதிரி அப்படியே அந்த தூக்க மாத்திரை போடாம இருந்தா தூக்கம் வந்தா எப்படி இருக்கும், பொங்கல் சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. தூக்க மாத்திரையே போட வேணாம், அவர் பேச்செல்லாம் அப்படியே கேட்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே சாஞ்சிடலாம். யோ ஏங்க இதெல்லாம் பார்த்து புளிச்சு போய் தான் திமுக அதிமுக காலத்துலலாம் மக்கள்லாம் பார்த்து வெறியாகி சும்மா புகழ்ந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்துக்கும். அம்மா அம்மா அம்மா, அந்த அம்மா இந்த அம்மா, இப்படி அம்மா அப்படி அம்மா, எங்கள் தலைவர் கலைஞர் அப்படி இப்படி எங்கள் தலைவர் விடியல் தலைவர் திராவிட மாடல் ஆட்சியாளர் அரசர் கிரசர்னு போட்டு வெறியாகி தான் அதுக்கப்புறம் ஒரு கல் கண்ணாடி உதயநிதி ஸ்டாலினே அதுவே இதுவேன்னு பேச ஆரம்பிச்சு தான் மக்கள் வெறியாகி பார்க்கறதே விட்டுட்டாங்க, அதை பத்தியே கேட்கறது இல்லை. இப்பதான் மக்கள் மறுபடியும் அந்த சட்டசபையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது என்னன்னா அதுக்கேத்த மாதிரி விஷயம் இருக்கணும். இப்போ திமுகவும் தாவேக்காவும் சண்டை போடுறாங்கன்னா ஒரு விஷயம், இப்ப ரகுபதி அவர்கள் பேசுறாரு, ரகுபதி அவர்கள் பேசுறதுல விஷயங்கள் வந்து இதுவா இருக்கலாம், ஆனா அவர் பேசுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல. அவர் ஒண்ணு சொல்றாரு, அதுக்கு இந்த சைட்ல இருந்து பதில் வருது, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இப்ப KN ஒண்ணு சொல்றாரு, இந்த சைட்ல இருந்து பதில் வருது. இதுதான் இருக்குமே தவிர சும்மா உட்காந்துக்கிட்டு தூய தமிழ்ல இது பண்ணி புகழ் பாடிட்டு இருக்கிறது, அவர் மாண்புமிகு மாணவன், அவர் நண்பன், அவர் பிகில், அவர் வந்து ஜனநாயகன், இதெல்லாம் பார்த்துட்டோங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்ப இருக்கிற ஜென்சியா இருக்கட்டும், ஏன் ஆல்பா கூட உட்காந்து டிவியை வந்து பாக்குறாங்கன்னு போது அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. ரெண்டாவது புகழ்ந்துகிட்டு இருக்காதீங்க, அதுக்கான இடம் கிடையாது. அதை பல தடவை பல பேர் வந்து பார்த்துட்டாங்க. ஒரு 2 லைன் பேசுறீங்களா, அதோட நிறுத்திக்கிங்க. ஓவரா புகழ்ந்து பாக்குற எங்களையும் வெறுப்பாக வச்சு ஒரு கட்டத்துல சபாநாயகருக்கே கோவம் வந்துற அளவுக்கு, இல்ல அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காருல்ல CM, அவரே வெறியாயிடுவார் போல, தயவுசெய்து உட்காரு பண்ணின்னு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது அவங்க தான் கண்டிக்கணும்யா. இது மக்கள் ஒரு கட்டத்துல வெறுத்துருவாங்க, இவரெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, ஐயே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு கிளம்பிடுவாங்க.
அதை தாண்டி என்ன பிரச்சனையோ அதை வந்து பேசணும். அதை விட்டுட்டு இவரு மாண்புமிகு மாணவன், நாளைய தீர்ப்பே, ஜனநாயகனே, எல்லாம் நாங்கள் 69 படமும் பார்த்துட்டோம். பார்த்து ரசிச்சு தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். நீங்கள் புதுசாக எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எதுவும் சொல்ல தேவையில்லை. அந்த இடத்துல போய் புகழாதீங்க. உங்களுக்கு எவ்வளவோ தளங்கள் இருக்கு, மேடைகள் இருக்கு, உங்களுக்குன்னு வந்து கூப்பிடுவாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் போய் பேசுங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சட்டசபையில் போய் உட்காந்து புகழ்ந்துகிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் பண்ணதுனால தான் இப்போ இந்த சைடும் ஆப்போசிட் சைட்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சரி, அப்புறம் ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்றேன்னு நீங்களே பண்ணிருக்கலாம்ல, இன்னைக்கு பண்ணிடுவோம். எதுவுமே இல்ல அப்படின்னு இருக்காங்க. ஊழலே இல்ல, அதனால ஊழலே இல்லைன்னு இல்ல, ஊழலாவே தான் இருக்குது. அது என்ன பண்றது? இவ்வளவு ஊழல் எப்படிங்க பண்ண முடியும்? அதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு 100 நாள் தேவைப்படும். அதை நாங்க கொடுத்தோம்னா அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு இத்தனை நாள் ஆகும். அதனால டிபார்ட்மெண்ட்ல வெறும் 3 டிபார்ட்மெண்ட்லயே இந்த நிலைமை இருக்குன்னா இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்றதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பா இது இந்த சட்டசபை முடியறதுக்குள்ளார இது ரிலீஸ் ஆயிடும் நினைக்கிறேன். இன்னும் எத்தனை துறைகள் இருக்குன்னு தெரியல. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதை நான் எப்படா சரி பண்றது, இப்படிதானே இருக்கும். 3ஆம் மாமி. அப்ப 3 டிபார்ட்மெண்ட் தான் மெயினா நீங்க வந்து இப்ப கை வச்சிருக்காங்க. இப்ப எப்படி பார்த்தாலும் இந்த இதுல மின்சாரத்துறை வச்சிருந்திருப்பாங்க, கனிம வளம், அது ரொம்ப பெரிய லாங் சப்ஜெக்ட். பேப்பர் பத்தலன்னா அந்த ரேஞ்சில வந்து அறநிலைத்துறை வச்சிருந்திருக்கலாம். அது இருக்குன்றது. ஆமா, கார் பார்க்கிங் இல்ல, பார்க்கிங். அது வேணா இல்ல அதுதான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே பார்ட்டி ஃபண்ட் வந்து அந்த இது வந்து பெரிய அளவுக்கு வெடிக்கும். ஏன்னா இந்த சிஎம் இப்ப இருக்கக்கூடிய நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த பார்ட்டி ஃபண்டு, இந்த ஊழல், லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை. இடையில எம்எல்ஏ ஃபண்ட் எதுவும் வாங்குறது இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கும் தனி ஒரு ஃபண்ட் இருக்குதோ? எம்எல்ஏ ஃபண்ட், கவுன்சிலர் ஃபண்ட் எல்லாமே இருக்குங்க. கட்சி நிதி எல்லாமே இருக்கு. எல்லாமே ஃபண்ட் அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுல ரொம்ப தீவிரமா இருக்காருன்றதுதான் பொதுவா பேசக்கூடியவங்க, நம்ம அந்த இருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்மள்ட்ட வரக்கூடியவங்கலாம் சொல்றது என்னன்னா, இல்லைங்க அவர் ரொம்ப அந்த விஷயத்துல தெளிவா இருக்காரு, அது நடக்கவே கூடாது, அந்த விஷயம் பண்ணவே கூடாது, அதுல ரொம்ப குறியா இருக்காரு, அது யாரா இருந்தாலும் சரி அது நடக்கவே கூடாது. அதாவது நடக்கவே இல்லையான்னு கேட்டா நடக்குது. அவருடைய காதுக்கு போக போக அவர் வந்து அதை விசாரிக்கிறாரு. அவர் வந்து அதை வந்து தெளிவா வந்து அது நடக்குதான்றதை செக் பண்ணுங்க, உறுதி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து அதுக்குன்னு தனியா வந்து ஒரு டீமே வச்சு ஃபார்ம் பண்ணி இது பண்ற மாதிரியான சில விஷயங்களும் நடக்குதான். ஸோ அதனால அமைச்சர்களும் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்காங்க, என்னடா பண்றது அப்படின்னு. நம்ம காரைக்குடியில கூட வந்து ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறதா எழுதியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஆனா அது நடக்குதுன்றது கொஞ்சம் சில செய்திகள்லயே அடிபட்டுச்சு. அவருடைய தந்தை பிரபு அவர்களுடைய தந்தை வந்து அங்க கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான எழுத்துப்பூர்வமாவும் இருக்கு, செய்திகளாவும் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால அதெல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு, பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயோ எம்மா உங்களுக்கு கார்டு போடுவாங்க, நீங்க ஒரு கார்டு போட்டீங்க, எங்க கொண்டு வந்து நித்திரிக்க பத்தியா அப்படின்னு வந்து கேட்ட அளவுக்கு வச்சுக்காதீங்க. சரி, ஓகே. நம்ம இந்த டிவிகே பாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது, விஜய் அண்ணா ரசிகர்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. டிவிகே பாய்ஸ் ரசிகர்கள் இவங்கெல்லாம் வேற வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணு ஒண்ணா புழங்கக்கூடியவங்க தான். அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. செங்கல்பட்டுல வந்து விவாகரத்து அந்த வழக்கு வந்து போட்டிருந்தாங்களே, வாபஸ். செங்கல்பட்டில் கணவனை தேடும் மனைவி, அந்த மனைவிக்கு தற்பொழுது கணவர் 6 மாத காலத்திற்கு பிறகு கிடைத்து விட்டார் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற வண்ணம் இருக்கிறது. அதே நேரத்தில் அப்பாவை காணும் என்ற அந்த தகவல் இன்றும் அது உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல, இடைத்தேர்தல் வரும், அப்பா உள்ள வருவார். இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை என்று அப்பா சொன்னதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் குளத்தூரிலேயே நாம் வெற்றி பெற்றாக வேண்டும், அந்த இவிஎம் பாக்ஸ்களை மீண்டும் மீண்டும் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்து அப்படின்னு போயிட்டு இருக்காதான். அதனால செங்கல்பட்டில் கணவனை காணும் மனைவி அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. அவங்க வந்து இன்னைக்குதான் விசாரணை வந்திருந்தது. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா வந்து நடந்தது. அப்புறம் வந்து
நீதிபதி அவங்கள்ட்ட வந்து பேசினாங்க, 15 நிமிஷம் கிட்ட பேசினாங்க. பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் அந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னதாகவும், சுயநினைவோட நான் இதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாகவும் வந்து செய்திகள் வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வேணும்னா வேற ஒரு இடத்துல போய் அவங்க அந்த கேஸை வந்து போட்டுப்பாங்க. ஏன் இந்த கேஸ் அவங்க இப்போ வித்ட்ரா பண்ணாங்க, எதனால் வித்ட்ரா பண்ணாங்கன்ற விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. மேபி வெளியில சமரசமாயிருக்கலாம். சமரசம்னா ஓகே நம்ம அங்கே போகணுன்ற அவசியம் கிடையாது, என்னவோ நான் அதை வந்து செஞ்சு கொடுத்துட்றேன், செட்டில்மெண்ட்டோ என்னவோ அதை நான் வந்து செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். இல்லை மீண்டும் சேரலாம், சமரசமாகி 2 பேரும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஒரு பாசிட்டிவ் சைன் சஞ்சய் அவர்கள் அன்னைக்கு வந்து பேட்டியில அவங்க அப்பாவை பத்தி பேசின விஷயங்களா இருக்கட்டும். 2வது பாசிட்டிவ் சைன் இன்னைக்கு சங்கீதா அவர்கள் வந்து அவங்க மனைவி வந்து இல்ல நான் வந்து கேஸை வித்ட்ரா பண்ணிடுறேன்னு சொல்றது ஒரு பாசிட்டிவ் சைன். இது இப்படியே இருக்கணும்ன்றது அவங்க எல்லாருடைய விருப்பமாகவும் வந்து இருக்கு. ஒருவேளை இந்த கேஸ் அவங்க வேற எங்கேயாவது போய் போட்டாங்கனாலும் வந்து எதுவும் பண்ண முடியும். பட் இன்னைக்கு தேதிக்கு அது நடந்திருக்கு, அதனால எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. சட்டமன்றத்திலயும் எல்லாரும் ஹாப்பி, வெளியிலயும் இந்த சம்பவம் நடந்ததுனால அதுலயும் நிறைய பேர் வந்து பயங்கர ஹாப்பியா வந்து இருக்காங்க. ஆமா, இந்த வீக்கெண்ட் நம்ம வீக்கெண்டா கொண்டாடுங்க, பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் வீக்கெண்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம வீக்கெண்டா இல்லையா, இது திமுகவுக்கான வீக்கெண்டு, இது டிவிகேக்கான வீக்கெண்டு அப்படின்னு அவங்க இவங்களே பிரிச்சுக்கிறாங்க இப்ப வீக்கெண்ட. இது அப்படி இருந்தா டிஎம்கே வந்து அன்னைக்கு அந்த வீக்கெண்ட்ல ஜாலியா இருக்கிறது, இல்லைன்னா டிவிக்கு அந்த வீக்கெண்ட்ல ஜாலியா இருக்கிறதுன்னு ஏதோ பிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. இல்லை ஆனால் இந்த விஷயம் வந்து முன்னாடி நம்மளே நிறையா பேசியிருந்தோம், இது வந்து சரியா தப்பா அப்படின்றதுலாம். இல்ல ஜோ, இதுல என்னன்னா இது அவங்களுடைய பர்சனல், அவங்க 2 பேரும் இதை பொதுவெளிக்கு கொண்டு வரல. நம்ம திருப்பி சொல்றது அவங்க 2 பேரும் செஞ்சு இதை பொதுவெளிக்கு கொண்டு வரல. இது அவங்க போய் செங்கல்பட்டு கோர்ட்ல அவங்க வழக்கு போட்டிருக்காங்க, அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க. இன்னைக்கு தேதிக்கு அது முடிஞ்சிருச்சு. இது இன்னைக்கு தேதிக்கு வந்து வேண்டாம் வாபஸ் வாங்கிறேன்ட்டாங்க. அது பாசிட்டிவ் சைனா நெகட்டிவ் சைனான்றதெல்லாம் இல்லை, இன்னைக்கு தேதிக்கு அவங்க வாங்கிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்க கேஸ் போடலாம், இல்ல அவங்க 2 பேரும் ஒன்னா சேரலாம், இல்ல ஒன்னு சேராமலேயே அந்த ஜீவனாம்சம் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே சமரசம் ஆகலாம். இது மாதிரி எது வேணாலும் நடக்கலாம், அது நமக்கு தெரியாது. எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா சேரணும். ஏன்னா அவருக்கு வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறதுனால அவருடைய லைஃப்ல இப்படி ஒன்று நடக்க கூடாது, இது நடக்கலனாலும் பரவாயில்ல வேற ஒண்ணு நடந்துடக்கூடாது அப்படின்றதுல எல்லாரும் குறியா இருக்காங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா செய்வினை கன்ஃபார்ம், ஒட்டுமொத்தமா சேர்ந்து செய்வினை வச்சிருவாங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா ஐயோ நான் அதுக்குள்ளாரையே போலங்க, நான் அது கேட்டேன் அவங்க கிட்ட. இவன் என்ன சிரிக்கிறான், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டி இதை பத்தியே பேசல. அவங்களோட எதிர்பார்ப்புலாம் இதுதான். எங்க அண்ணனும் இப்படிதான் இருக்காரு. எங்க அண்ணன் வந்து சில பேர்லாம் சொல்றாங்களா, நான் ஒரு மனைவியை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. இப்ப நீ யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, உங்க ஃபேமிலியில இருக்க யாருக்காவது சொல்லிட்டு இருக்கியாப்பா? ஒரு கல்யாணம் தான் ஆச்சுன்றது உங்க தாத்தாவுக்கு சொல்றியா, யாருக்கு சொல்றன்ற அந்த கேள்வி வரும்ல. இல்லை எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, நான் ஒரு மனைவியோட இருக்கேன், அவனுக்கும் ஒரு கல்யாணம் தெரியல, ஓகே உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு மனைவி தானே. இப்ப எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும். அப்புறம் ஒரு நாள் டைவர்ஸ் பண்ணாதானே 2வது மனைவி இல்ல அவங்க 2வது கணவன் போவாங்க. அப்ப இதை வந்து யாருக்கு சொல்றீங்க? நான் ஒரு மனைவியை கட்டி அவரோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அப்ப உங்க ஃபேமிலிக்கு யாருக்கோ சொல்றீங்க, நீங்க அதை கன்வே பண்ண பாக்குறீங்க. அப்படிதான் அதை எடுத்துக்க முடியுமே தவிர இது பண்ண முடியாது. இதெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்குது. அதுவும் சினிமாவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கையில ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம். இப்பதான் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும், அடுத்த 2-3வது அப்பதான் கல்யாணம் பண்ணுவாங்க, ஹனிமூன் போவாங்க, போட்டோ எடுத்து போடுவாங்க, எல்லாம் இது இருக்கும். 3வது வருஷம் பார்த்தா இருப்பாங்க. ஆமா, 3வது வருஷம் டைவர்ஸ்ல வந்து நின்றுகிட்டு இருக்கோங்க, அங்க கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. சில பேருக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு நடக்குது, சில பேருக்கு 20 வருஷத்துக்கு கழிச்சு வந்து நடக்குது. அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில நடந்திருக்கு. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனா எல்லாரும் பாக்குறாங்க. சந்துக்குள்ளார எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, அண்ணி வந்துட்டாங்க, நடந்துருச்சு, சூப்பர் சக்சஸ். என்ன சொன்ன மாதிரி அந்த அரசியலுக்கு இப்போ வந்திருக்காங்கன்னா திமுக எவ்வளவு குறைச்சல் கொடுக்குன்றது அவங்களுக்கு தெரியும். பர்சனல் வாழ்க்கையில எவ்வளோ இது பண்ணுவான்னு தெரியும். அங்கேருந்து அந்த அரசியல் வாழ்க்கையிலேருந்து நம்ம குடும்பத்தை ஒதுக்கி வச்சாதான் அவங்க ஒரு சேஃபா இருப்பாங்கன்றதுக்காக தான் முன்னாடி இந்த பிளான் எல்லாமே. அந்த தியரியில எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த அவங்க நீங்க சொல்ற நம்ம யோசிப்போம்ல, நீங்க சொல்றது கரெக்ட். பட் அதுக்காக வந்து ஒரு ஃபேமிலியை வந்து இது பண்ணி ஒரு டிராமா மாதிரி பண்ணி நீ அங்க போ, நீ இங்க போ, நீ இங்க இருக்க அப்படின்னு சொல்றதுல ஒரு தியரியா கேட்கறதுக்கு ஒரு படமா நல்லா இருக்கு. அது ஒரு இதுவா நான் அப்படி சொல்லல, அப்படி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அது உண்மையா இருக்குமான்றது எனக்கு தெரியல, அது எவ்வளவு நம்பகத்தன்மையா இருக்குன்னு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு இன்னைக்கு ஒன்று நடந்திருக்கு, அது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அது எல்லாருக்கும் நல்லதா இருக்கும்ன்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. ரொம்ப சிரிக்கிறானே அவனை, செய்கிறேன்டா. அடுத்தது சாட்டை, such a nice human being. அவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு வந்து ஆஸ்கர் அவார்டு, நேஷனல் அவார்டுக்கெலாம் பரிந்துரை பண்ணுங்க இவரை கலா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பரிந்துரை.
ஒரு 5 நிமிஷமே என்னால் சும்மா உட்கார முடியலையே, எப்படியும் ஒரு மனுஷன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படியே உட்காந்துருப்பீங்க நீங்கள். பாருங்க சொல்லும்போது மொபைல்லாம் வருது, இப்படியே உட்காந்துருக்கீங்க. கோட் வேற வாங்கிட்டு வந்திருக்காரு அவரு, அதுக்காக செலவு பண்ணி ஒரு 2000 ரூபாய்க்கு கோட் வாங்கிட்டு வந்திருக்காரு வாடகைக்கு. செலவா? இல்லையா? என்ன செலவு? வாடகை. அதுவும் எதுக்கு? நான் ஏங்க வாடகை கொடுக்கணும்? நான் ஏங்க கையில காசு கொடுத்து வாங்க போறேன்? விஜய் அவர்களோட டேப்பை வந்து உங்க குட்டை கொடுங்க, அதுவே நல்லா தான் இருக்கும் போல இருக்குன்னு. நமக்காக எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சக்கரு பிடிக்கிறது இல்லையா கற்பூரம் மாதிரி? இல்ல நான் அது அண்ணன் தான் நிறைய வாங்குவாருன்னு. அண்ணனின் தம்பியா இருக்கிறதுக்கு அந்த தகுதி கூட இருக்காதா? அண்ணனுக்கே நான் வந்து கார் வாங்கி கொடுக்குறேன், பிரச்சாரத்துக்கு வாகனம். ஏதோ ஒரு மருமக வந்து 1.5 கோடி ரூபாய் பிச்சைக்காரக்கார கொடுக்கும்போது ஒரு பிச்சைக்கார கோட் ஒண்ணு கொடுக்க மாட்டானா ஒருத்தன்? எவனாவது ஒருத்தன், ஒரு தம்பி ஒருத்தன் இருக்க மாட்டானா? இந்த மாதிரி கொடுத்த கோட்டா இருக்கும், இல்ல ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு வாங்கின கோட்டா இருக்கும், இல்ல எங்கேயாவது இந்த தமிழ் இதுக்காக இந்த வெளிநாடுகளுக்கு எல்லாம் போவாங்கல்ல, அப்ப போட்டு போறதுக்காக இருக்கக்கூடிய, இல்ல சட்டசபைக்கு போகும்போது போகலாம் அப்படின்னு வாங்கி வச்சிருந்திருக்கலாம். அப்ப அண்ணன் வந்து வாய்ப்பு கொடுக்காம, இல்ல அதான் வாய்ப்பே கொடுக்காம நீ வச்சிரு ஓரமாத்திக்கு இந்த கோர்ட்டை வச்சிரு, அந்த கோர்ட்டை பார்த்தோம்னா உனக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற எண்ணமே எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்க அது வந்து பண்ணியிருந்திருக்கலாம். அது அப்பார்ட் ஃப்ரம் விட்டுருங்க. இதுக்கு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும். உங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும், எனக்கு ஒரு இயல்பு இருக்கும். சரி, நம்ம 2 பேருக்கு காமனா இருக்கிற இயல்பை வந்து சொல்றோம். இப்ப நம்ம வந்து கண்டென்ட் எடுப்போம், இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு எடுப்போம். இப்ப நீங்க வந்து சொல்லுவீங்க இவரை பத்தி எழுதுறேன்னு சொல்லுவோம். அப்ப நான் என்ன சொல்லுவேன், வேணாங்க, இவங்க வேஸ்ட் ஆஃப் டைம், இவங்களை பத்தி பேசுறதே வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு. அது என்னோட இயல்பு. நீங்க என்ன சொல்லுவீங்க, வேணாம் போற போக்குல ஒரு அப்பா போயிட்டு போயிடலாம், கடைசியா கூட எழுதி வச்சுக்கிறேன், போற போக்குல ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அது நம்மளுடைய இயல்பு. சிஎம் அவர்களுக்கு வந்து ஒரு இயல்பு, கேமராக்கு முன்னாடி வந்துட்டாருன்னா, ஒரு ஆக்டரா வந்துட்டாருன்னா அது ஒரு வேற ஒரு ஃபயர் இருக்கும், அந்த இயல்பு வேற. அவர் இந்த கேமராவுக்கு பின்னாடி போயிட்டாருன்னா அவர் ஒரு யோசனையோட எப்பவுமே ஒரு மாதிரி உட்கார்ந்துருப்பாரு, இப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு. எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு இயல்பு இருக்கு, எல்லாத்தையும் பக்கத்துல உள்ள நேரவர்கள்ட்ட கேட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு வேற ரியாக்ஷன் கொடுத்திருந்தாரு. இல்ல அதுதான் அந்த மாதிரி இது பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இப்படி உட்கார்ந்துருப்பாரு, இப்படி இருப்பாரு, இப்படி உட்கார்ந்துருப்பாரு, இந்த மாதிரி. அதுதான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு இயல்பு வந்து இருக்கும். இப்போ இவர்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தலைவர்கிட்ட ஒருங்கிணைப்பாளர்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு இயல்பு இருக்கும், கத்தி கத்தி பேசி ஒரு ஜெயிக்கவே கூடாது. நம்மளோட இலக்கு வந்து ஜெயிக்கிறது கிடையாது, இதுதான் இலக்கு, இதுதான் நம்மளோட இலக்கு, நம்ம இதை நோக்கி போக தேவையில்லை, இதை நோக்கி போனா போதுன்றது அவங்களுடைய இயல்பு. இவருடைய இயல்பு என்னன்னா, இவர் ஒரு யூடியூபர். இவர் வந்து ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது. இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு யூடியூபர். இந்த யூடியூபருக்கு ஒரு வருமானம் வருது. அந்த வருமானம் எங்கிருந்து வருதுன்னா, விஜய் அப்படின்ற ஒரு நபரை, ஒரு சிஎம் அவர்களை, சிஎம் ஒரு தலைவரானதுல இருந்தே பேசினாலே நமக்கு வருமானம் வருது, அது அதீத வருமானம் வருது. அது என்னன்னா, அது வந்து வெறுமனே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து பார்க்கக்கூடிய. இப்போ நீங்க சாட்டை அவர்களுடைய வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, யார் ரொம்ப அதிகமா ஷேர் பண்ணுவா? திமுக. நீங்க நல்லா பாருங்களேன், நாம் தமிழர்ல பண்ண மாட்டாங்க, கம்மியா தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதோட லிமிட் இருக்குன்றது தெரியும். ஆனா அதிகமா ஷேர் பண்ணி பாக்குறது, அந்த சேனல் வாழ்றதும், அந்த சேனலுக்கு வந்து ரெவென்யூ வரதும், அந்த சேனலுக்கு வந்து வாழ வைக்கிறதுமே திமுக காரங்க தான். ஏன்னா இவங்க பண்ண முடியாததை இவங்க எதிர்பார்க்கறத பண்ணக்கூடிய ஆள் அவரா இருக்காரு. இப்ப இவங்க ஒண்ணு பண்றாங்க, இவங்க பண்றதெல்லாம் ஓல்டு டைப். ஏய் நெஞ்செலும்பு உடைச்சிருவா, ஏய் அதுவாடா, டே நீ இதுவாடா, டே நீ நடிகண்டா, டே நீ கூத்தாடிடா அப்படின்னு சொல்றது. இதனால இதுல இவங்களை லைக் பண்றதுக்கு யாரும் இல்லை. எதிர்கட்சி தலைவருக்கே இவர் தான் எலிவேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த லட்சணத்துலதான் கட்சி இருக்குன்றதுனால அப்ப யார் இந்த மாதிரி அவரை நல்லா இது பண்ணி பேசுறா, இவர் தான்ப்பா பேசுறாரு. அதுதான் சாட்டை அவர்களோட இயல்பு. அவரு பண்றது என்னமோ தாவேக்காவை வந்து ட்ரிகர் பண்றதோ, தாவேக்காவையோ விஜய் அவர்களையோ சிஎம் அவர்களையோ வந்து இது பண்ணி கார்னர் பண்ணி மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் கிடையாது. அவர் பண்றதுக்கு பேர் ஒரு பிசினஸ், அவரு பண்றது ஒரு வியாபாரம். அவரு விஜய்ன்ற ஒரு நபர், ஒரு கேரக்டர், ஒரு சிஎம் அவர் எடுத்து பேசும்போது அவருக்கு வந்து ஒரு வியாபாரம் ஆகுது, நல்ல வியாபாரம் ஆகுது. ஏன்னா வேற யாரும் அதை பெருசா பண்றது இல்லைன்றதுனால அவருக்கு நல்ல வியாபாரம். ஒட்டுமொத்தமா ஒரு இதுக்கு போவாங்கல்ல, பெருசா பண்றதுக்கு யாரும் இல்லை இந்த டீம்ல, அதனால அவங்களுக்கு கிடைக்குது. அவன் நல்ல தொழில் பண்ணா மேலே வந்தான், சாலா அப்படின்ற மாதிரி. உண்மையாவே நல்ல தொழில்காரருங்க அவரு. அவர்கிட்ட நல்ல மிமிக்ரி திறமை இருக்கு, அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் சென்ஸ் இருக்கு. இப்போ யாராவது ஒருத்தரை பார்த்தாங்கன்னா அவங்கள மாதிரி அப்சர்வ் பண்ணி அப்படியே பண்றதுக்கான அந்த திறமையெல்லாம் இருக்குன்றதுனால ஆக்சுவலா சினிமாவுக்கு போக வேண்டிய நபர் அவரு. அவரு யூட்டர்ன் பண்ணி என்னவோ என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த பக்கம் அரசியலுக்கு வரல, யூடியூபரா மாறி இருக்கு. அரசியலா என்ன அரசியல் இருக்காரு அவரு? பேசுவேன்னு
யூடியூபருங்க, அவர் ப்ராப்பர் யூடியூபருங்க. அவரு அண்ணனுமே யூடியூபர் தான். அண்ணனுமே உட்கார வச்சு நீங்க பண்ணீங்கன்னா பெரிய யூடியூபரா வருவாரு. மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வியாபாரம் தெரியாம இன்னும் ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அண்ணனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியால விட்டு ஜோக்கர் ஆக்கி விட்டாங்க. சாரி, அண்ணனை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால விட்டுட்டு ஜோக் பண்ண விட்டுட்டாங்க. இவரு வந்து ப்ராப்பர் யூடியூபர். அவருக்கு நல்ல சென்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணா நம்ம சம்பாதிக்க முடியும், பிளஸ் யூடியூப் வருமானம் பிளஸ் வருமானங்கள் எல்லாம் வரதுனால அவர் இதுதான் பண்ணுவார். இதுக்கு நம்ம ஹீல்ட் ஆகணும், இதை பத்தி பேசணும். அவர் வந்து அப்படிதான் பண்ணுவார். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது மாதிரி பண்ணணும்னா நம்ம தினம் அதை பண்ணணும். உட்காந்து நீங்க இப்படி அடிச்சுக்கணும், இப்படி அடிச்சுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், பொட்டு வச்சுக்கணும், கையை கட்டிக்கணும். இது நம்ம வேலை கிடையாது. ஒரு கட்சி தலைவரை வச்சு நம்ம வந்து பேஸ் பண்ணி அவரையே அடிச்சு அன்னைக்கு நம்ம பேசணும்னா அவர் பேசின விதத்துல தப்பு, அதனால நம்ம பேசணும். இவருக்கு பொழப்பு அதுதான். அதனால அவரு பொழப்ப போய் நம்ம வந்து கெடுக்க முடியாது. அதனால அவர் பாட்டுக்கு அவர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அதனால அவரை வந்து நம்ம வந்து பெரிய விஷயமா எடுத்து நம்ம பேசுறதுல அது நம்ம இயல்பு கிடையாது. சரி, போதும். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதிக்கு எதிராக இது ஆர்ப்பாட்டம். எனக்கு புரியல, எல்லாருமே இப்ப டைலாக்கே மறந்துட்டாங்களா? அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தன் வண்டியில ஏறும்போது ஆமா திமுகவே ஒழிக அப்படின்னா, ஆமா திமுக அப்புறம் கலைஞர் ஒழிகன்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், எதிர்கட்சி தலைவர் கண்டித்து ஆர்ப்பாட்டம், உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டம். நான் மேட்ச் என்ன டீம் என்ன கேம்னே தெரியாம வந்து அதான் இந்த 100-200 வந்து பிடிப்பாங்கல்ல, கொடை பிடிப்பாங்கல்ல, அது அதுலயும் அவருக்கு கட்டியிருந்தது லுங்கி, திராவிட லுங்கி வேற. திராவிட லுங்கி கட்டிட்டு வந்து ஒருத்தர் வந்து உதயநிதி ஸ்டாலினே ஒழிகின்ற இல்ல மனசுக்குள்ள இருந்துருக்கு. அதுதான் அது உணர்ச்சி வசத்துல உண்மையை வளர்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த கைது நடவடிக்கைகள்ல நடந்த ஃபன்னே அதுதான். ஒருத்தன் நல்லா அடி வாங்குற, சப்புன்னு அடி வாங்குறது, சப்பாத்தி மாவை பேசுற மாதிரி ஒரு அடி ஒண்ணு வந்து விழுவுது. உதயநிதி ஸ்டாலினே ஒழிகின்றாங்க, கலைஞரை ஒழிகின்றாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் கூத்துனா, இன்னைக்கு கொடுமை. இன்னைக்கு கலைஞர் அவர்களுக்கு நினைவு நாள். இன்னைக்கு நினைவு நாள்ல காலையில சட்டமன்றத்துல சிஎம் சும்மா இல்லாம அந்த டைம்ல நீர்வளத்துறை அமைச்சர் யாருன்னு சொல்லி நான் வந்து சீப் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல. அதான் பண்ணிட்டீங்களே, சீப் பாலிடிக்ஸ் பண்ணல, முடிச்சு விட்டீங்க. பேர் சொல்லனால இங்க யார் எடுத்து போட்டு அடிப்பாங்கன்னு நல்லா போய் 1969 நீர்வளத்துறை அமைச்சர்னு போட்டா வரப்போகுது யாருன்னு. முத்துவேல் கருணாநிதி அப்படின்னு கலைஞர் அப்படின்னு வரும். அதான் அந்த வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு. இதுதான் இன்னைக்கு வந்து ஃபன்னா போயிட்டு தீபாவளி பரிசு. இன்னைக்கு அவரோட நினைவு நாள் பரிசா வந்து சிஎம் அவர்கள் கொடுத்தாரு. அதாவது எதிர்கட்சிகள்லாம் எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது. அதுல திமுக இருக்கவங்க எல்லாம் வந்து கெத்து காட்டுறதா நினைச்சிட்டு சில விஷயங்கள் பண்றாங்க சட்டமன்றத்துல. ஆக்சுவலா சைலண்ட் அடி வாங்கிட்டு இருக்காங்க, பொக்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. அப்பா பாத்துட்டு இருப்பார்ல, லைவ் பாத்துட்டு இருப்பார்ல, வேற என்ன வேலை? அதான் வேலை. இவரு எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கு போன தொத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு சொல்லியிருப்பாரா? ஏதோ பண்றீங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. என்னமோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எந்திரிச்சு வராம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு தான். ஏங்க உங்களுக்கு பேசுறதுக்கு அங்க ஆள் இல்லையே. சேகர் பாபு பின்னாடி உட்காந்துருக்காரு, செந்தில் பாலாஜியால செந்தில் பாலாஜியால பேச முடியல. மார்க் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மார்க் அவையில இருந்து நீக்கலான்ற இது போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி பேசினார்ல, அதனால வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால மேபி வந்து அவரை வந்து இந்த அவையில இருந்து வெளியேற்றுறது, எல்லாரும் ஒரு தாய்ப்பில்ல நினைச்சு நான் பேசினதை மன்னிச்சிருக்கேன். நக்கலா தான் பேசிட்டு இருக்காரு. திருப்பி பாரதிதாசனோட கவிதை எல்லாம் சொல்லி அதுல வால் வருது அது வருதுன்னு நினைச்சிட்டு திருப்பி என்னை வந்து இது பண்ணி விட்றாங்க, கைது பண்ணிடாதீங்கன்னு சொல்லும் போது தூத்துக்குடிக்காரம்ல எனக்கு ஸ்லாங் அப்படிதான் வரும். அதனால நீங்க அதெல்லாம் அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி இந்த கூட்டத்தொடர்லயே கூட அவர் வந்து நீக்கப்படலாம் அப்படின்ற செய்திகளும் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து சபாநாயகர் வந்து அந்த குழுக்கு, உரிமை குழுக்கு இதுக்கு அமைச்சிருக்காங்க. அதனால அதுவும் நடக்க வாய்ப்பு வந்து இருக்கு. எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க. யாரு நீங்க பேசுறீங்கன்றீங்க? யார்? தங்கம் தென்னரசு எந்திரிச்சு சாஃப்டா பேசினாரு. ரகுபதி மட்டும்தான் வந்து பேசி அடி வாங்கினாரு. அப்புறம் அப்படியே நேக்கா பேசுனது KN நேரு அவர்கள். 2-3 பாயிண்ட் பேசி ஒரு பாயிண்ட் சிஎம் அவர்களை வந்து பேசிட்டு உதயநிதி உட்கார்ந்தாரு. ஆதவர்ஜன் ஆயிட்டு அவரும் வந்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வேற யாரு பேசினா, ஓபிஎஸும் பிரேமலதாவுக்கும் சண்டை, பேய்க்கும் சண்டை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பேசுனதே ஒரு சிலர் தான். இந்த பேசின ஒரு சிலர்லயும் வந்து மேக்சிமம் இவங்க வந்து என்ன இது கொடுக்க முடியும். ஆக்சுவலா இன்னைக்கு சூப்பரா டிவிக்கு ஒண்ணு பண்ணிடுச்சு. இவங்க எல்லாரும் காவிரி இருக்கும்போது டீலிமிட்டேஷனை பத்தி உள்ள இழுத்து விட்டாங்க. அது ரைட்டு, டீலிமிட்டேஷனுக்கு உங்களுடைய இது என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க தானே முதல்ல நகலெல்லாம் எரிச்சிங்க. இப்ப எம்பிக்கள் கூட்டம் கூட்டியிருக்காரு எங்க தலைவர், நாளைக்கு வரீங்களா, என்ன கதை, அது உங்களுடைய பதில் என்ன? அதுக்கு எங்க தலைவர் அவரு பதில் சொல்லுவாரு.
இதுக்கு நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு சொல்றேன், இப்ப இந்த பிரச்சனைக்கு இங்க வாங்க அப்படின்னு ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு ஓவராலா பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணது டிவிக்கே தான். இவங்க தான் தேவையில்லாம ஃபயர் விட்டுட்டு தெரியுறாங்க, பாதி எடுத்து வீடியோ கட் பண்ணி போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. வேற இல்ல, இருக்கிறத வச்சு தானே ஏதோ நாங்க ஓட்ட முடியும், அதுதான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அடி ஆனா ஒவ்வொன்றும் பயங்கரமா தான் அடியா தான் நல்ல தரமான அடி தான். இருக்கிறதுலே புசியானந்த் அவர்கள் வந்து எந்திரிச்சு பேசுற அந்த கேமியோ பண்ண மாதிரி இந்த ஜனநாயகன்ல கேமியோக்கு வந்திருந்தாருல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு. நல்லா இருந்தது, ஃபன்னா இருந்தது, நல்ல விஷயங்களும் தெரிஞ்சது, நிறைய விஷயங்களும் வந்து தெரிஞ்சது, நல்லா நடந்தது தெரிஞ்சது. அனைத்து கட்சி கூட்டணும்னு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, கூட்டுவாங்களா என்னன்றது தெரியல. பஞ்சாயத்து பண்றதுக்காக தான் இருக்கு, வேற என்ன, ஏதோ ஒண்ணு நடக்கட்டுமே, கூட்டுங்க, அங்கேயாவது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாங்க முடிஞ்சது. மீண்டும் நாளை நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.